உங்க ஓட்டு யாருக்குமா? எங்கள் ஓட்டு வந்து என் பொண்ணோட ஆசை நிறைவேற்றுறதம்மா. என் பொண்ணு விஜய் வந்து விக்கிரவாண்டிக்கு வர நாளில் பொண்ணு செத்து 7வது நாள். அவளோட ஆசை நிறைவேற்றுறது பெற்றவங்களோட கடமை. அது மட்டும்தான் எனக்கு மெயின் லோடு சொல்கிறாங்க. ஏமா உங்க பொண்ணு இறந்தாங்க? என் பொண்ணு ஃபீஸ் கட்ட முடியாததுனால இறந்தாங்க. ஃபீஸ் கட்ட முடியல. ஃபீஸ் கட்ட முடியல. என்னவா படிச்சிட்டு இருந்தாங்க? பிஏ டிகிரி பண்ணாங்க. பிஏ டிகிரி பண்ணிருந்தாங்க. ஃபீஸ் கட்ட முடியல. ஃபீஸ் கட்ட முடியல. காலேஜ் முடிக்க 3 மாதம்னுக்குள்ளே இறந்துட்டாங்க. அக்டோபர் 21 இறந்தது. இறந்ததுலேருந்து எனக்கு அதுலேருந்தே என்ன வெளியே வர முடியல. 10 ரூபா சம்பாதிக்க முடியல. 10 ரூபா கையில் காசு இல்லை. யாருன்னா 10 ரூபா கேட்டால் கூட நம்மள ஒரு தப்பான பொண்ணா நினைக்கிறாங்க. கடன் கொடுக்கறதுக்கு வீடு வாசல் இல்லை, எப்படி கொடுக்கறதுன்னு கேட்குற அளவுக்கு. பெஞ்சல் புயல்ல வந்து உங்க வீடு எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. ஃபுல்லாகவே போயிடுச்சுமா, எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிறது இப்படி தான் இருக்கு. இந்த பாருங்க, இதுதான் இருக்கிற இடம். குளிக்க இடம் இல்லை, ஒரு துணி மாற்ற இடம் இல்லை. சரிச்சாலே ஒரு மழை வந்தால் கூட நினைஞ்சிக்கிட்டே உட்காந்துருந்து மழை விட்டு வாட்டி படுக்கிறேன். துணிலாம் நினைஞ்சிரும். எழுந்துச்சி புழிஞ்சு விட்டுட்டு அப்புறம் படுக்கிறேன். கட்டிக்க கூட துணி இல்லாமல் என்ன அப்போ கூட யாருக்கும் எந்த இறக்கமும் கிடையாது மனுஷாளுக்கு. அப்போ எதுக்கு எதை வச்சு நம்ம கட்சின்னு நினச்சி பேசுறது போடுறது சொல்லுங்க. யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். எனக்குன்னு வந்து ஒரு உதவி செய்யட்டும், முன்னாடி வந்து நிற்கட்டும், நான் செய்கிறேன்னு. எனக்கு 2 டிப்பர் மண்ணு கொட்டினா கூட நாங்கள் அந்த பரதாவை கட்டிட்டு கூட குடும்பம் பண்ணியிருப்பேன். 2 டிப்பர் மண்ணு கூட கொட்ட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் எதுக்கு கட்சி? நான் கேட்குறேன்றது மட்டும் தான் அவங்களுக்கு கோபம் வருது. எதை வச்சு கேட்குறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. இந்த நிலைமையில இருக்கும்போது செய்யலாமா செய்யக்கூடாதா? இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு சப்போஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஷேர் பண்ணி இவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு மாற்றத்தை பண்ணி கொடுப்போம்.